என் அண்ணன் தில்ல அந்த ஏகாம்பரம் பையகிட்ட அவ்வளோ பெரிய வீட்டை அடமான வச்சு 2 லட்சம் ரூபாய் தான் வாங்கினாரு. ஆனா அதுக்கு வட்டி மேல வட்டி போட்டு அந்த வட்டிக்கு ஒரு குட்டி போட்டு அந்த வீட்டை ஏமாத்தி வாங்கி வாயில போட்டுக்கிட்டான். அந்த மாதிரி உங்க கிராமத்து இடமும் பறிப்போக வாய்ப்பு இருக்கு. அதனால வேற ஏதாவது வழியில பிரபுவ பணத்தை புரட்ட சொல்லு. இந்த விஷயத்துல நீ மருமகன் கிட்ட கொஞ்சம் பிடிவாதமாவே இரு. நான் பிடிவாதமா இருந்தேன்னா அவர் 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் எப்படிமா புரட்டுவாரு? யார்கிட்ட போவாரு? நான் போய் பிடிவாதமா எனக்கு பத்திரம் தான் முக்கியம்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? நான் தான் பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். நானும் அததான் சொல்ல வந்த ஆதிர. சரிம்மா, டைம் ஆச்சு, நீங்க போய் தூங்குங்க. நானும் போய் தூங்குறேன். என்னம்மா நீ அணுகுண்டு கொளுத்தி போட்டா அது இப்படி புஷ்ன்னு போயிடுச்சு? புஷ்ன்னு போனாலும் புகை வர ஆரம்பிச்சிருச்சுல்ல, இதுவே நமக்கு வெற்றி தாண்டா. வாங்க மாமா, உங்க பிள்ளைக்கு பாதாம் பால் போட்டுட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் 5 நிமிஷத்துல டீ போட்டுடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா. தமிழ் ஒரு விஷயம் சொல்லுச்சு. என்ன மாமா? 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்லி பிரபு உங்ககிட்ட சண்டை போட்டானாமா? சொல்லுமா.